கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். ஒரு விசை கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப சந்தோஷம். ஃபவுண்டேஷன்ஸ், அஸ்திபாரங்கள் அப்படின்ற சீரீஸ்ல பார்த்துட்டு வரோம். ரொம்ப முக்கியம். இதை நீங்க தொடர்ச்சியா முழுவதுமா திரும்ப திரும்ப கேட்கறது. ஏன்னா இதுதான் அஸ்திபாரம். இதில் தான் நிக்குது. இதில் தான் நிக்குது பாருங்க. நம்ம எப்படி பார்க்குறோம், எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்றது எல்லாமே இதில் தான் இருக்கு. நாம் வேதத்தை புரிந்து கொள்வதில் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய கண்ணோட்டம்னா என்ன கண்ணாடி யூஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் வேதத்தை புரிந்து கொள்வதுக்கு. சரிங்களா? என்ன கண்ணோட்டம், அதுதான் வேதம் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது சார், பைபிள் என்ன சொல்லுது, பைபிள் சொல்றது தான் சொல்லுது. ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்றத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றது எதை பொறுத்து இருக்குன்னா, நம்ம என்ன கண்ணாடி யூஸ் பண்றோம்ன்றதை பொறுத்து. சோ நம்முடைய கண்ணோட்டம், நம்முடைய பார்வை, அதுதான் ரொம்ப முக்கியம். இதுல வெவ்வேறு விதமான கண்ணாடி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நிறைய பேர் யூஸ் பண்ற கண்ணாடி என்னன்னா, பரலோகம், நரகம் அப்படின்ற கண்ணாடி. பரலோகம் நரகம்ன்ற கண்ணாடினா என்ன, எப்படி இருக்கும்னா, அந்த கண்ணாடி எல்லாத்தையுமே பரலோகம் நரகம்ன்றதுல தான் பார்க்கும். என்ன அவங்க என்ன இந்த கண்ணாடி யூஸ் பண்றவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, மெயின் மேட்ரே பரலோக நரகம் தான். நரகத்துல இருந்து தப்பிச்சு பரலோகம் கொண்டு போறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு அப்படின்ற கண்ணாடியில தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ சட்டத்திட்ட அடிப்படையில தான் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அதை பத்தி, அந்த கண்ணாடியை பத்தி கொஞ்சம் நான் பேச விரும்புறேன். அதை விட கொஞ்சம் இன்னொரு சில பேர் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ராஜ்யம், எல்லாத்தையுமே எதுல புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க, ராஜ்யம் அப்படின்ற கண்ணாடி. அது கூட இந்த கண்ணாடிக்கு பாத்தீங்கன்னா, இந்த கண்ணாடி எவ்வளவோ பெட்ரு. ஏன்னா ராஜ்யம் தான் பழைய ஏற்பாட்டிலையும் இருக்குது. தேவரோட ராஜ்யம் எப்படி பில்ட் பண்றாருன்ற அதை இயேசு கிறிஸ்து எப்படி நிறைவேற்றினாரு, பரலோக ராஜ்யம் பூமியில எப்படி ஸ்தாபிக்கப்படுகிறது அப்படின்றது மோர் க்ளோஸ் டு பைபிள். சரிங்களா? ஆனாலுமே பாத்தீங்கன்னா, இந்த ராஜ்யம்ன்ற மேட்ரே ஆதியாகமம் 1 தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆதியாகமம் 1க்கு முன்னாடி என்ன நடந்தது, ப்ரீ கிரியேஷன். சரிங்களா? சிருஷ்டிப்புக்கு முன் என்ன நடந்தது? சிருஷ்டிப்புக்கு முன் ராஜ்யம் இருந்ததா? ராஜ்யம்ன்றது சிருஷ்டிப்புக்கு பின் வந்த மேட்ரு. சிருஷ்டிப்புக்கு முன்னாடி ராஜ்யம்ன்ற மேட்ரு இல்ல. சிருஷ்டிப்புக்கு முன்னாடி யார் தான் இருக்கா? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. சோ நம்ம இங்க ஆரம்பிக்கலன்னு வைங்க, கரெக்டான இடத்துல ஆரம்பிக்கலன்னு வைங்களேன், எல்லாமே தப்பா புரிஞ்சுக்கும். பரலோகமும் இருக்கு, நரகமும் இருக்கு, ராஜ்யமும் இருக்கு, எல்லா கான்செப்ட் இருக்கு. ஆனா அந்த கான்செப்ட் எல்லாம் இட் இஸ் நாட் தி பிகெஸ்ட் ஜூம் அவுட். அது ஜூம் அவுட் பண்ணிட்டே இருக்கீங்க, ஜூம் அவுட்னு போனீங்கன்னா, பரலோக நரகம் இருக்கு, அப்புறம் ராஜ்யம் இருக்கு. அப்படியே ஜூம் அவுட் போனீங்கன்னா வெளியில என்ன இருக்கு, எல்லாத்தையும் உள்ளடக்குகிற ஒரு காரியம் என்னன்னா, பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். அதனாலதான் இதை சத்தியங்களுக்கு எல்லாம் சத்தியம் அப்படின்னு சொல்றோம். ட்ரூத் ஆஃப் ஆல் ட்ரூத்ஸ், நிஜங்களுக்கு எல்லாம் நிஜம். சோ வரிசையா ஃபவுண்டேஷன்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இப்படி தேவனை பார்க்காம, திரியேக தேவனை பார்க்காம நம்ம லீகலா பார்த்தோம்னா என்ன பிரச்சனை அப்படின்றத குறிச்சு இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? லீகல் சட்டத்திட்ட அடிப்படையிலே தேவனை நாம் புரிஞ்சு கொள்றதுனால வர பிரச்சனைகள் என்னென்ன. பிதாவையே 2ஆ ஸ்பிளிட் பண்ணிடுவோம். இதுதான் மெயின் ப்ராப்ளம் ஆஃப் லீகல் காஸ்பல். லீகல் காஸ்பல்ல என்ன சொல்லுவோம்னா, பிதா ரெண்டா இருக்காரு. இப்படி ஒரு பக்கம் எப்படி இருக்காரு, அன்பு, இரக்கம், கிருபை,
அப்படியே பாருங்க, முகமே நல்லா சிரிப்பா இருக்கு. அவருக்கே இன்னொரு பக்கம் இருக்கு. சரிங்களா? எப்ப பார்த்தாலும் அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், காட் இஸ் லவ் அப்படிலாம் பேசும்பொழுது எப்ப பார்த்தாலும் யாராவது வந்து சொல்லுவாங்க, கமெண்ட் எல்லாம் போடுவாங்க வந்து, ஆனா பிரதர், அது ஆனால், பட் அன்பா இருக்கார், ஆனா தேவன் எப்படி இருக்காரு? நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ள தேவன். அன்பு, இரக்கம், கிருபை ஒரு பக்கம், நீதி, பரிசுத்தம், அவர் என்ன கோபாக்கினை, ராத், இதெல்லாம் இன்னொரு பக்கம். மறுபக்கம் பிதாக்கு 2 பக்கம் இருக்கு. சரிங்களா? அப்படின்னு சொல்லி இந்த லீகல் கண்ணாடி சொல்லி தருது. சரிங்களா? பிதாக்கு 2 பக்கம் இருக்கு. ஒரு பக்கம் அன்பு, இரக்கம், கிருபை அதெல்லாம் இருக்குது. ஆனா நடுவில் ஆனா வந்தாலே முடிஞ்சிருச்சுங்க. ஆனா வந்து ஓனா மாதிரி தேவையில்லாத இடத்துல வேட்டிக்குள்ள விட்டோம்னா கடிச்சிட்டே இருக்கும். இப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு 1 கோடி தரேன். இப்ப நமக்கு பில்டிங் ப்ராஜெக்ட்டுக்கு 2 கோடி தேவை. இப்ப நீங்க யாரோ வந்து சொல்றீங்க என்கிட்ட, பிரதர் உங்களுக்கு 2 கோடி தரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு பிரதர், ஆனா அப்படின்னு சொல்றீங்கன்னு வைங்களேன், 2 கோடி தரணும்னு ஆசை இருக்கு, சந்தோஷமான செய்தி. அடுத்து ஆனா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 கோடியை மறந்துருன்னு அர்த்தம். ஸோ இந்த பொண்ணு மாப்பிள்ள எல்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, பையன் ரொம்ப சூப்பரு, நல்லா வந்து சம்பாதிக்கிறாப்புல, நல்ல ஃபேமிலியில இருந்து வந்திருக்காப்புல, அப்படி இப்படின்னு நிறைய பாயிண்ட் சொல்லிட்டே இருப்பானுங்க. கடைசியில என்ன சொல்லுவாங்க? ஆனா அப்படின்ட்டு ஒரு ஆனாவை சொல்லுவாங்க. அந்த ஆனாவை நீங்க கேட்டீங்கன்னா, அவன் ஃபர்ஸ்ட் ஒரு 5 பாயிண்ட் சொன்னா பாத்தீங்களா, அந்த 5 பாயிண்ட்டுமே வீணா போயிடும். அந்த மாதிரி இருக்கும் அந்த ஆனா பாயிண்ட். அந்த மாதிரி இந்த ஆனால் வந்து ரொம்ப முக்கியமான ஆனால். தேவன் அன்பாகவே இருக்கிறார், ஆனால் நீதி உள்ளவர். தேவன் இரக்கமாவே இருக்கிறார், ஆனால் பரிசுத்தம் உள்ளவர். தேவன் கிருபையுள்ளவர், ஆனால் கோபாக்கினை. சோ இந்த ஸ்பிளிட் பண்ணிடுவோம், ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி. எப்ப எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு அவருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. எஸ்பெஷலி பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா, அவர் எப்படி பிஹேவ் பண்ணுவாரு, எப்ப எப்படி பிஹேவ் பண்ணுவாரு, எப்ப இப்படி இருக்கும் ஒரு முகம், எப்ப இப்படி இருக்கும்னு தெரியாது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க இந்த கண்ணாடியில படிக்கிறவங்க. நல்லா கவனிங்க, நான் இப்ப கண்ணாடியை பத்தி பேசிட்டு இருக்கேன், அப்படிதான் இருக்காருன்னு சொல்லல. பாருங்களேன், ஒருத்தன் பாவம் என்னது சனிக்கிழமை ஓய்வு நாள் அன்னைக்கு குச்சி பொறுக்கிட்டு இருந்தான், விறகு பொறுக்கிட்டு இருந்தான். அவனை கல்லெறிஞ்சு கொண்டாச்சு. சரிங்களா? இந்த தாவீதுன்னு ஒருத்தன் தான், அவனும் அதே உடன்படிக்கையில தான் இருந்தான். அதே பழைய உடன்படிக்கை, மோசேயின் உடன்படிக்கை, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே தான் இருந்தான். ஏதோ வந்து ஆபிரகாம் உடன்படிக்கை அப்படின்லாம் இல்லை, 2 பேரும் ஒரே உடன்படிக்கை கீழே தான் இருந்தாங்க. அவன் வந்து போய் அவன் ஃப்ரெண்ட்ஸோட போய், தாவீதும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் போய் சமூகத்து அப்பங்களை வந்து கேட்கிறான், பசிக்குதுப்பா ஏதாவது கூட. அவர் சொல்றாரு, எப்பா வெறும் பிரீஸ்ட் மாத்திரம் தான் சாப்பிடுற, ஆசாரியர்கள் மாத்திரம் சாப்பிடக்கூடிய அப்பந்தான் இருக்குது, சாப்பாடுலாம் இல்லைன்னு. பரவாயில்ல எடுத்து கொடுங்க. ஐயோ இதை சாப்பிட்டா அடி வாங்கி சாப்பிட ஆண்டவர்கிட்ட, ஓகே அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுறான். வாங்கி எல்லாரும் கொடுக்குறான், அடியும் வாங்கல. இதுல என்ன கொடுமைன்னா, இயேசு கிறிஸ்து வந்துட்டு அந்த ஸ்டோரிய சொல்றாரு. அவன் அடி வாங்கலையே, ஏன் அடி வாங்கலன்னு 1000 ஸ்டோரி இருக்கு அடி வாங்கின ஸ்டோரி. அதெல்லாம் கேட்காம இயேசு தாவீது ஒரே ஒரு ஸ்டோரி, இந்த மாதிரி தப்பா நியாயப்பிரமாணத்துல இருந்து வெளியே அடி எடுத்து வச்சு அடி வாங்காம இருக்கிற ஒரு ஸ்டோரியை எடுத்துட்டு இயேசு கேட்கிறாரு, அவன் அடி வாங்கலையே, எப்படி அடி வாங்காம இருந்தான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்களா? இதை பத்தி நீங்க யோசிங்க. சோ பழைய ஏற்பாட்டுல எப்ப எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னே தெரியாதுன்ற மாதிரி இருக்குது. அப்படி கண்ணாடி காட்டுது பாருங்க. ஏன்னா அவருக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, சிம்பிள். மனிதன் என்ன செஞ்சிட்டான்? பாவம் செஞ்சுட்டான். மனிதன் பாவத்தில் விழுந்துட்டான். முதல் பாயிண்ட். இந்த 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 காட் சொல்ற காஸ்பல் இதுதான். மனிதன் பாவத்தில் விழுந்துட்டான். சோ அடுத்து 2வது பாயிண்ட் என்னன்னா, தேவன்
பரிசுத்தம் உள்ளவர், தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவன் நீதி உள்ளவர், தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவன் நீதி உள்ளவர். சோ மனிதன் பாவத்தில் இருக்கனால தேவன் பரிசுத்தமாவும் நீதியா இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கு நடுவுல பெரிய கேப் இருக்கு. அந்த கேப்பு இப்ப மூடணும்னா அந்த தேவனுடைய நீதி என்ன என்ன கேக்குது? தண்டனைய கேக்குது. தேவனுடைய நீதி சொல்லுது, பாவம் செய்த ஆத்துமா சாக வேண்டும். அது கரெக்டா? பாவம் செய்த ஆத்துமா சாகுமானா சாகும், அது தண்டனை அப்படின்னு சொல்லி. நீதி தண்டனை. தண்டனை இல்லாம என்ன கிடையாது? மன்னிப்பு இல்லை. மன்னிப்பு இல்லை. சோ அதே நேரத்துல இந்த சைடு என்ன இருக்குது? அன்பு, இரக்கம், கிருபை எல்லாம் இருக்குது. இப்போ இந்த சைடு நீதி, தண்டனை கேட்கும் நீதி, வெளுத்து வாங்கும் பரிசுத்தம், அதுவும் இந்த பக்கமும் இருக்குது. சோ இது ரெண்டத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றது? அதுதான் கிராஸ். சரிங்களா? நம்ம சுவிசேஷம் நம்பிட்டு இருக்கோமே, குட் நியூஸ் சொல்லி, அது ஏன் எப்படி தப்பா இருக்குதுன்ட்டு நான் காட்டிட்டு இருக்கேன். இது ரெண்டத்தையும் பேலன்ஸ் பண்றது எப்படி? கிராஸ். சோ தேவனுடைய அன்பு, இரக்கம், கிருபை இயேசுவை கொடுத்தது. தேவனுடைய நீதியும் பரிசுத்தமும் கோபாக்கினையும் அவரை போட்டு வாங்கு வாங்கு என்று வாங்கியது. So love and justice was balanced. நியாயத்தராசு பேலன்ஸ் ஆயிடுச்சு. வெறும் இரக்கம் அப்படி இல்லை, வெறும் அன்பு இல்லை, வெறும் கோபம் அப்படி இல்லை. அன்பு நிமித்தம் இயேசுவை கொடுத்தார், நீதி நிமித்தம் இயேசுவை வாங்கு வாங்கு என்று வாங்கினார். இதை நீ நம்பினா என்றால், இந்த மாதிரி ஒரு லீகல் டிரான்சாக்சன், இயேசு இப்படி பே பண்ணாரு, என் பாவத்தின் நிமித்தம் கிரயத்தை இயேசு செலுத்தினாரு அப்படின்னு நீ நம்புனா, நீ ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படுவாய். You will be saved. நரகத்திலிருந்து நீ எங்க போலாம்? பரலோகம் போயிடலாம். நீதிமானாக்கப்படுவாய். நீதிமான் என்ன? நீ பாவமே செய்யாத மாதிரி உன் கணக்கெல்லாம் அழிச்சிருவோம், எல்லாத்தையும், எல்லா புக்ல அப்படியே எழுதிட்டே வந்தார்ல, ஒவ்வொருத்தரையும் எழுதும் போது அவருக்கு இங்க பாருங்க அப்படியே ரெட் கலர் ஆகுது, அப்படியே ரெட் ஆயிட்டே இருக்குது. ஒவ்வொரு பாவத்துக்கும் ரெட் ஆயிட்டே இருந்தது பாருங்க. கடைசியில எல்லா ஹாட் ஏரையும் அப்படின்ட்டு யாரு மேல ரிலீஸ் பண்ணிட்டாரு? இயேசு மீது ரிலீஸ் பண்ணதுனால இப்ப கூல் ஆயிட்டாப்ல ஆனதுனால இப்ப நீங்க என்ன செஞ்சிடலாம்? நீங்க இப்ப கிருபையின் கீழ் இருக்கிறீர்கள் இப்படி நினைச்சுக்கிறோம். இதுதான் கிருபையின் சுவிசேஷம் நினைச்சுக்கிறோம். இப்படிதான் நானும் கிருபையின் சுவிசேஷம் நினைச்சு பிரசங்கம் பண்ணேன். சரிங்களா? இதுல என்ன ப்ராப்ளம்னா எல்லாமே தான் ப்ராப்ளம். இதுல என்ன இதுதான் ப்ராப்ளம் சொல்றது? இது முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்டே ராங். என்ன ஸ்டார்டிங் பாயிண்டே ராங்? இதுதான் இத்தனை நாளா நான் போன எல்லா வாரமும் சொன்னேன், கவனிங்க. என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட் ட்ரினிட்டியில ஆரம்பிக்காம வேற எங்க ஆரம்பிச்சாலும் ப்ராப்ளம். பரிசுத்தம், இவருக்கு பரிசுத்தம் என்றால் என்ன? இவருக்கு பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தம்னா இன்னைக்கு யார்ட்டனாலும் போய் கேளுங்க சர்ச்சில், பரிசுத்தம்னா என்னங்க? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை. என்னதுங்க? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் பரிசுத்தமான வாழ்க்கை. சோ இவரோட பரிசுத்தம் என்னது? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பரிசுத்தம், பளபள என்று மின்னும் பரிசுத்தம், பாவம் இல்லாத பரிசுத்தம். சோ பாவம்ன்ற ஒரு கான்செப்ட் கண்டிப்பா அவசியம். அதை வச்சுதான் பரிசுத்தம்னா என்னன்னே புரிஞ்சுக்க முடியும். இந்த தேவன்ட்ட பாவம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கணும். ஏன்னா பரிசுத்தம் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் சின் இவரை பொறுத்தளவுக்கு. ஆனா தேவன் பாவம்ன்ற ஒரு மேட்டர் வந்த பிறகுதான் அவர் பரிசுத்தமானாரா? எப்பல இருந்து தேவன் பரிசுத்தமானாரு? சிருஷ்டிப்புக்கு அப்புறம் தானா?
மனிதனை உண்டாக்குன பிறகுதானா, இல்லாட்டி மனிதன் பாவம் செஞ்ச பிறகுதான் தேவன் பரிசுத்தமானாரா? எப்பல இருந்து பரிசுத்தமா இருக்கிறார்? Where do we begin to define God's holiness? தேவனுடைய பரிசுத்தத்தை எங்கிருந்து நாம் விவரிக்க ஆரம்பிக்கிறோம்? மனிதன் பாவம் செய்தான், அதுல இருந்தா தேவன் பாவம் செய்யாம இருந்தார், அதனால தேவன் பரிசுத்தமா இருக்கார். அப்படியா? பாவம்ன்ற ஒரு கான்செப்டே இல்லாமல் இருக்கும் பொழுது, ஏன் சிருஷ்டிப்புன்ற ஒரு கான்செப்டே இல்லாம இருக்கும் பொழுது, ப்ரீ கிரியேஷன், சரிங்களா, சிருஷ்டிப்புக்கு முன்பாகவே தேவன் எப்படிதான் இருக்காரு? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரா இருக்காரு. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். So தேவன், God is love, God is holy. So whenever you find the word is, it's talking about being. தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் பரிசுத்தமாய் இருக்கிறார், சரிங்களா? சோ இருக்கிறவராகவே இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? பிதா, குமாரன், பரிசுத்தாவியனரா இருக்கார். சோ நீங்க உங்களுடைய டெஃபினிஷன் ஆஃப் அன்பு, உங்களுடைய டெஃபினிஷன் ஆஃப் பரிசுத்தம் ரெண்டுமே எதுல இருந்தா வரணும்? பிதா குமாரனை நேசிக்கிற விதம், குமாரன் பிதாவை நேசிக்கிற விதம், பரிசுத்தாவியானவரின் உறவிலே. சோ ஒரு மாசற்ற அன்பு இருக்கு பாருங்க, அதுதான் பரிசுத்தம். என்னங்க? மாசற்ற அன்புதான் பரிசுத்தம். ஒரு pure love, it's not an absence of something, it is presence of purity, presence of pure love. ஏதோ பாவம் இன்மை கிடையாது, அது பிதா குமாரன் பரிசுத்தாவினர் ஒரு விதமா நேசிக்கிறாங்க பாருங்களேன். ஆக்சுவலி the word holy, பரிசுத்தம் அப்படின்ற கிரேக்க வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா, சிம்பிளா சொல்லணும்னா ஒன் ஆஃப் அ கைண்ட். ஒன் ஆஃப் அ கைண்ட்னா என்ன? அந்த மாதிரி வேற எதுவுமே கிடையாது, அதோட வேற எதுவுமே ஒப்பிட முடியாது. ஒன் ஆஃப் அ கைண்ட், அவன் லெவலே தனி, அந்த தனித்துவம், சரிங்களா, யுனிக்னஸ். சோ பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் பாவம் கிடையாது. பரிசுத்தத்துக்கு ஆப்போசிட் என்ன சொல்ல, காமன். காமன்னா என்னங்க? சாதாரணமா இருக்கிறது, எல்லாரும் இருக்கிற மாதிரி இருக்குது, அது பேர் தான். இப்ப இந்த புக்கு பரிசுத்த வேதாகம் என்ன சொல்றோம்னா, இந்த புக்கு பாருங்க பரிசுத்த வேதாகம்னு போட்டிருக்கு. பரிசுத்த வேதாகம்னா இந்த புக்கு பாவமே செய்யாம இருக்கு அப்படின்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. இந்த புக் எப்படி பரிசுத்தமாச்சு, இந்த கம்யூனியன் எப்படி பரிசுத்தமாச்சுன்னா, இதெல்லாம் பாவமே செய்யல, இந்த டப்பா பாவமே செய்யல, அப்படி இல்லை. இது இப்ப எல்லாமே புக்கு தான், நான் எழுதுறதும் புக்கு தான். ஆனா இந்த புக்கு ஒன் ஆஃப் அ கைண்ட், தனி, இது மாதிரி வேற எதுவும் கிடையாது. அப்படின்றதுனால இது ஹோலி புக், சரிங்களா? சோ எல்லா பிரெட்டும் சாப்பிடலாம், எல்லா ஜூஸும் சாப்பிடலாம், ஆனா இது ஒரு விதமா பிரித்தெடுக்கப்படுது பாருங்க, செட் அபார்ட், அதுதான் ஹோலினஸ். சோ ஒரு விதமா இருக்கு பாருங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவினருக்குள்ள என்ன யூனிக்கா இருக்கு? பிதா குமாரன் பரிசுத்தாவினருக்குள்ள யூனிக்கா இருக்கிறது அவங்க அன்பு. அவங்க அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். சோ பரிசுத்தமா இருக்கிறாருன்னா அந்த அன்புல, அதோட டெபினிஷன் தான் ஹோலினஸ், அந்த அன்போட டெபினிஷன் தான் ஹோலினஸ். பாருங்களேன், எபேசியர் 1 என்ன வாசிக்கிறோம்? நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் ஸ்தோத்திரம், நம் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள், அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள், குற்றம் இல்லாதவர்களுமாய் உலக தோற்றத்துக்கு முன்னே, உலக தோற்றத்துக்கு முன்னே. சோ அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்க இந்த ட்ரினிட்டியில இருந்தீங்க, இந்த அன்புல அப்படியே பங்கெடுத்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நீங்க பரிசுத்தத்துல பங்கெடுக்கிறீங்க. புரியுதுங்களா? சோ இவரோட ஃபர்ஸ்ட் டெபினிஷன் ஆஃப் பரிசுத்தமே இங்க சட்டதிட்ட அடிப்படையில்
லீகல் லீகல் பரிசுத்தத்தை லீகல் ஹோலினஸா மாத்தியாச்சு. சோ பாவத்தையும் என்ன பண்ணியாச்சு. அடுத்து என்ன பிரச்சனை, பரிசுத்தத்தை லீகலா மாத்தியாச்சு. சோ பாவத்தையும் லீகலா மாத்தியாச்சு. லீகலா மாத்தினால பாவம் என்னவாயிருச்சு, கீழ்ப்படியாமை, சட்டதிட்டத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது, கட்டளைகளை உடைப்பது, கட்டளைகளை மீறுவது, இப்படி எல்லாம் தான் பாவம் டிஃபைன் ஆயிடுச்சு. புரியுதுங்களா? இங்க என்னது, அறிய முடியாமல் இருப்பதே பாவம். அந்த இங்க இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஹார்ட், இந்த ஹார்ட் பாருங்க உடஞ்சிருக்கு, திரிஞ்சிருக்கு. சோ இயேசு என்னென்ன வார்த்தைலாம் யூஸ் பண்ணாரு, இயேசு என்னென்ன வார்த்தைலாம் யூஸ் பண்ணாரு பாவத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு? லீகல் டேர்ம் யூஸ் பண்ணாரா, சட்டத்திட்ட அடிப்படையில பேசினாரா, லீகல் கண்ணாடி யூஸ் பண்ணி பேசினாரா? அவர் என்ன சொன்னாரு, வியாதியஸ்தனுக்கே வைத்தியம் தேவை அப்படின்னு சொன்னார். என்ன சொன்னாரு, குருடனுக்கு குருடன் வழிகாட்ட கூடுமோன்னு சொன்னாரு. குருடன் வியாதி, அப்புறம் தொலைந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். தொலைஞ்சு போச்சு, தொலைந்து போச்சு, லாஸ்ட். அப்புறம் டெட், பாவத்திலே மரித்தவர்களா இருக்கிறோம், பாவத்திலே மரித்தவர்களா இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன். இப்ப இயேசு இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த ஹார்ட்டோடைய ப்ராப்ளத்தை, இந்த புரோக்கன்னஸ், பிளாக் ஹோல். அது ஒரு கேன்சர் மாதிரி, வியாதி மாதிரி. அந்த வியாதியில் இருக்கும்போது இவனுக்கு அப்பாவை பார்க்கவே முடியல, குருடனா இருக்கான், தொலைஞ்சு போயிட்டான், தன்னுடைய இருட்டிலேயே, தன்னுடைய வெட்கத்திலேயே, தன்னுடைய குற்றமான சாட்சியிலேயே தொலைந்து போய்விட்டான், மரித்தவனா இருக்கிறான் பாவத்திலே. சோ இவருக்கு இப்ப பாவம் சட்டப்பட்டு கீழ்ப்படியாமையும் கட்டளைகள் மீறுவதுமா இருக்கிறதுனால இவருக்கு நீதி என்ன ஆயிடுச்சு, இவரை பொறுத்தளவுக்கு நீதி என்ன ஆயிடுச்சு, பாவம் கீழ்ப்படியாமையா இருக்கிறதுனால நீதி தண்டனையா மாறிடுச்சு. பனிஷ்மெண்ட், ஜஸ்டிஸ் இஸ் பனிஷ்மெண்ட். நீதினா இந்த தேவனுக்கு பாருங்க எப்படி இருக்காரு, நீதினா தண்டனை. நல்லா கவனிங்க. வியாதியஸ்தனா நீங்க தண்டிக்கிறீங்க, போட்டு அடி 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 அடின்னு அடிக்கிறீங்க. கேன்சர் இருக்கு, எதுக்குடா கேன்சர் இருக்கு, கேன்சர் எதுக்குடா உனக்கு இருக்கு, கேன்சர் இருக்குன்னு சொல்லி அடி அடின்னு அடிக்கிறீங்க. குருடனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க. ஒருத்தன் தொலைஞ்சு போய் ஒரு புள்ள பார்க்ல அழுகுது, அப்பா காணுட்டு போட்டு பலால் பலால் அடிக்கிறீங்க. ஒருத்தன் செத்து போயிட்டான், அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க. தண்டனை இந்த எந்த கேட்டகரிக்கு அது ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகுமா? வியாதியஸ்தனுக்கு ஒர்க் ஆகுமா? குருடனுக்கு ஒர்க் ஆகுமா? தொலைஞ்சு போனவனுக்கு ஒர்க் ஆகுமா? மரித்தவனுக்கு தான் ஒர்க் ஆகுமா? தண்டனை இந்த கேட்டகரிக்கு எவனுக்குமே ஒர்க் ஆகாதுங்க, வேலைக்கே ஆகாது. நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய பிரதான நோக்கம் என்ன அப்படின்றதான் இப்ப கேள்வி. பிரதான நோக்கம் இந்த திரியேக உறவிலே நாம் என்ன பண்ண முடியும், இன்க்ளூட் பண்ணப்படணும். ஒரே குமாரன் இருந்தாரு, பல குமாரர்கள் தேவைன்னு நினைச்சாரு, அதனால நம்மளை உண்டாக்குனாரு, அவருடைய சாயல்ல உண்டாக்குனாரு. அவருடைய சாயல்ல உண்டாக்குனதுனால அவருடைய சுபாவத்திலும், அவருடைய அன்பிலும், அவருடைய பரிசுத்தத்திலும், அவருடைய ஜீவனிலும் பங்கெடுக்கத்தக்கதாக நம்மை தேவன் வடிவமைத்தார். அதுல பங்கெடுக்கும் பொழுது அறியவும் அறியப்படவும் அப்படின்ற டிசைன்ல நம்மளை உண்டாக்குனாரு. பிதா குமாரனை அறிஞ்சிருக்க போல நாமும் அறியும் பொழுது நம்மளும் முதிர்ந்த குமாரர்களாய் அவருடைய ஜீவனையும் அவருடைய முழுமையும் பிளரோமாவையும் வெளிப்படுத்துகிற குமாரர்களாய் இருப்போம். அப்படின்ற ஒரு மேட்டருக்கு தண்டனை அந்த இடத்துக்கு கொண்டு போயிருமா? இப்ப பாவத்தில் விழுந்துட்டோம், ஒருத்தனை அடி 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 அடின்னு அடிச்சிட்டோம்ன்றனால அந்த அடாப்ஷன் அப்படின்ற ஒரு மேட்ரு, புத்திர சுவிகாரம்ன்ற மேட்ரு நடந்துருமா? புத்திர சுவிகாரம்
வியாதியஸ்தனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறோம், உடனே அவன் புத்திர சுகாரனா மாறிடுவானா? குருடனை போட்டு அடி அடின்னு அடிச்சா புத்திர சுகாரனா மாறிடுவானா? இல்ல 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 இல்ல. இதுல இறங்கி இந்த வியாதியை சுகமாக்கணும், குருட்டாட்டத்தை ரிமூவ் பண்ணணும், தொலைஞ்சு போனவனை கண்டுபிடிக்கணும், மரித்தவனை உயிரோடு எழுப்பணும். அதுக்குதான் இயேசு வந்தார். அதுக்குதான் இயேசு வந்தார். அது நடக்கும் பொழுது இறங்கி இந்த பிளாக் ஹோலுக்குள்ள இறங்கி நம்முடைய குருட்டாட்டத்துக்குள்ள இறங்கி நம்முடைய குருட்டு கண்ணாடி வழியா இவரை பார்த்து அது இல்லைன்னு சொல்லி கிழிச்சு, அந்த திரையை கிழிச்சு, அந்த இருளை கிழிச்சு, அப்படியே நம்ம எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஜல்லுன்னு போய் பிதாவின் மடியில திரும்ப உட்கார வச்சாரு பாருங்களேன். நடந்தது புத்திர சுவிகாரம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் புத்திர சுவிகாரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார். வாவ் வாவ். சோ இங்க இவருக்கு நீதினா என்னங்க? இவருக்கு தண்டனை நீதினா. இவருக்கு நீதினா என்ன? நீதினா என்ன? ரெஸ்டோரேஷன் டு ஒரிஜினல் டிசைன். உங்களை என்ன டிசைனுக்கு, என்ன நோக்கத்தோடு உங்களை உண்டாக்கப்பட்டீர்களோ அந்த நோக்கத்துக்கு உங்களை கொண்டு போய் வைக்கிறது தான் நீதி இந்த தேவனுக்கு. தேவனுடைய நீதிக்கும் தண்டனைக்கும் சம்மந்தமே இல்லைங்க. உடனே 1000 வசனம் பழைய ஏற்பாடுல இருந்து எடுத்து காட்டாதீங்க. அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், நம்முடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், தேவனை புரிந்து கொள்வதற்கு உரிய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஜீசஸா இருக்கணும். ஜீசஸா இருக்கணும். ஏன்னா ஒருவனும் ஒரு காலும் பிதாவை கண்டதில்லை, அவருடைய மடியிலே இருக்கிற குமாரனை அல்லாமல். அவரு தேவனுடைய நீதியை குறித்து என்ன பேசினாரு? அவரு தேவனுடைய நீதியை குறித்து என்ன பேசினாரு? வாங்க, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். He will declare justice to Gentiles. பழைய ஏற்பாட்டுல He will declare justice to Gentiles. நியாயத்தை புரிய வைப்பாரு புறஜாதிக்கு. அப்படின்னா என்னங்க பழைய ஏற்பாட்டுல? உங்களுக்கே தெரியும் என்னன்னு. இங்க பாருங்க, வாக்குவாதம் செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாயிருப்பார்கள் என்பதே. சோ இங்க திரியேக தேவனுடைய நீதி என்பது நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர். அது அன்பு, பாசம், நேசத்துக்குரிய சைடு இல்ல, நீதிக்குரிய சைடான். என்னது? நீதி நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கும் பண்ணும் வரைக்கும், till he sends justice to victory. justice to victory. நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிறதுனா என்னது? நெறிந்த நாளலை முடிக்க மாட்டாராம். இதான் உடஞ்சிச்சுல, கழுத உடைச்சு போட்டுருவோம். இதான் மங்கி எறிதல ஊதிட்டு புதுசா ஒன்று ஆரம்பிப்போம். மங்கி எரிகிற திரியை அணையாம அப்படியே கரத்தை வச்சு அதை இன்னும் அதிகமா எரிய வைக்கிற அந்த கரத்தை வச்சு அப்படி பண்றாரு பாருங்க. அந்த முறிஞ்ச நாணல் அப்படியே சேர்த்து சுகமாக்குறாரு பாருங்க, சுகமாக்குறாரு பாருங்க. அதுதாங்க நீதி. அதுதான் போட்டிருக்கு பழைய ஏற்பாட்டுல, I will heal their backsliding. அவங்க பின்வாங்குகிறதை நான் என்ன செய்வேன்? சுகமாக்குவேன். I will heal their backsliding. Backsliding has to be healed, not punished. Backsliding, பின்வாங்கிட்டான், பின்வாங்குதலை ஹீல் பண்ணுவேன்னு சொல்றார். பின்வாங்குதலை ஹீல் பண்றாரு பாருங்க. நெறிந்த நாணலை முறியாமல் ஹீல் பண்றாரு பாருங்க. மங்கி எரிகிற திரியை அணைக்காம வைக்கிறார் பாருங்க. அங்கதான் தேவனுடைய நீதி வெளிப்படுதான். ஏன் ஏசாயா 30:18, ஏசாயா 30:18, உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். இரக்கம், மனதுருக்கம். சரிங்களா? இரக்கம், மனதுருக்கம். இறங்கும்படி காத்திருப்பார், உங்களுக்கு மனதுருக்கும்படி
எழுந்திருப்பார். ஏன்? கர்த்தர் அன்பு காட்டுகிற தேவன். இல்ல கர்த்தர் என்னவா? நீதி செய்கிற தேவன். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிறவர் அனைவரும் பாக்கியவான்கள். வாவ். சோ தேவனுடைய நீதி ஒருத்தனை போட்டு தள்ளுறதுல வெளிப்படல. தேவனுடைய நீதி ஒருத்தனை போட்டு அடிக்கிறதுல வெளிப்படல. தேவனுடைய நீதி ஒருத்தனுக்கு இரக்கம் செய்கிறதுலயும் மனதுருக்கத்தினாலே அவனை திரும்ப ரெஸ்டோர் பண்றதுலயும் தான் இருக்கு. லூக்கா 15ல 3 ஸ்டோரி இருக்கு. சரிங்களா? நம்ம எந்த மெசேஜ்னாலும் லூக்கா 15 தொடாம போக முடியாது. ஃபாதர்ஸ் ஹவுஸ் அங்கிருந்து தான் வந்தது நமக்கு விஷனே. தொலைஞ்சு போயிடுச்சு, ஆடு தொலைஞ்சு போயிடுச்சு. அதுக்கு என்ன? தொலைஞ்சு போன ஆடுக்கு என்னங்க நீதி? சோ இந்த தேவனை பொறுத்த அளவுக்கு 3 ஸ்டோரியிலயும் நீதி இல்ல. இரக்கம் இருக்கு, அன்பு இருக்கு, மனதுருக்கம் இருக்கு, பாசம் இருக்கு, நேசம் இருக்கு, எல்லாம் இருக்கு. நீதி மாத்திரம் இல்ல அந்த 3 ஸ்டோரியிலும். இந்த தேவனை பொறுத்த அளவுக்கு இந்த கண்ணாடிய மாட்டிட்டு இருந்த, இவரோட கண்ணாடிய மாட்டிட்டு இருந்த மூத்த குமாரனுடைய கடுப்பே அதுதான். எங்க பாஸ் நீதி? அவங்க அப்பாவை போட்டு திட்டுறான். யோ மாங்குன்னு வேலை பாக்குறேன், உன் கூட உட்காந்து ஒரு தடவை ஒரு ஆடு அடிச்சது இல்ல, எங்கேயோ போய் எல்லா கர்மம் பண்ணிட்டு வரான், உடனே பார்ட்டி பண்ற, நீ எல்லாம் ஒண்ணு என்னையா பெருசு ஒண்ணு வச்சுட்டு அப்படின்னு சொல்லி கடுப்பாரான். ஏன்னா நீதி எங்க அப்படின்னு கேக்குறாமா. நீதி எங்க? என்னங்க? what is, it's not right what you are doing is not right. நீங்க செய்யறது சரியில்லை, நீதி இல்ல. ஓகே, அன்பு இருக்கு, இரக்கம் இருக்கு, பாசம் இருக்கு, நீதி எங்க அப்படின்னு கேக்குறான். அப்பா என்ன சொன்னாரு? ஆமாப்பா, அது நீதி, ஆமா நீதியில கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டேன். இது என்னுடைய இந்த பக்கம், இது என்னுடைய பக்கம். இன்னொரு பக்கம் இருக்கு, அந்த பக்கம் வெளியில இன்னும் வரல, இன்னும் மறுபக்கம் வெளியில வந்திருந்தா நீதியை காட்டிருப்பேன் அப்படின்னார. மறுபக்கம் அது இங்கிலீஷ்ல படிங்களேன். இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னா, இட் இஸ் ரைட், இட் இஸ் ரைட் ஃபார் அஸ் டு மேக் மெரி அண்ட் பி கிளாட். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே. இருக்கலாம்ல, என்னப்பா வந்துட்டான் சந்தோஷமா இருக்கலாம்ல, அப்படி கேட்கல, அப்படி சொல்ல, இருக்க வேண்டும். இட்ஸ் a necessity, it's right, that is justice. அதுதான்ப்பா ஜஸ்டிஸ், இதுதான் கரெக்டான மேட்ரு. அவன் காணாம போயிட்டான், அவன் திரும்ப கண்டுபிடிக்கப்பட்டிருக்கான், மரித்தவனா இருந்தான், உயிரோட வந்துட்டான். பாருங்க, அதே வியாதி, குருடன் தொலைந்து போனான், மரித்தான், உயிரோட வந்துட்டான். எப்ப அவன் உயிரோட வந்தான்? எப்போ உயிரோட வந்தான்? பண்ணி சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும் போதா? அப்பா அவன் சொல்லிச்சு, ஐயோ நம்ம வீட்டுல பிரியாணி எல்லாம் சாப்பிடுறானுங்க வேலைக்காரனுங்களே, நம்ம போய் அப்பாவை எப்படியா கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஒரு வேலைக்காரனை ஜாயின் பண்ணிட்டா அட்லீஸ்ட் சோ அவன் திரும்பி வந்தது அப்பாக்காக வரல, திரும்பி வந்தது பிரியாணிக்காக தான் வந்தான், சோத்துக்காக தான் வந்தான், வயிறுக்காக வந்தான். சோ அவன் பண்ணி சாப்பிடும் போது திரும்பினான்னு பாருங்களேன், அங்க மனம் திரும்பல, வயிறு தான் திரும்பிச்சு. அவனுடைய உண்மையான மனம் எப்பொழுது திரும்புது? மனம் திரும்புதல் எப்ப நடந்ததுன்னா, அப்பா ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சு அவன் கன்ஃபஸ் பண்ண விடாம நடுவுல பேசி, நீ தாண்டா என் குமாரன் ஓ அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு கிஸ் மேல கிஸ் கொடுத்து அழுது அவனை தூக்கி அவனை கொண்டாடி அவனுக்கு ட்ரெஸ் போட்டு அவனுக்கு மோதிரம் போட்டு புது செரு போட்டு பீஃப் பிரியாணி போட்டாரு பாருங்க, பார்ட்டி ஆரம்பிச்சாரு பாருங்க. அங்க விளங்குச்சு நீதி. Because he is restored to original design, he is restored to sonship. திரும்ப குமாரத்துவத்துக்கு திரும்பவும் நிலைநிறுத்தப்பட்டான். அவனை திரும்ப வெறும் வேலைக்காரனா சேர்த்து வாங்குன்னு வேலை வச்சுட்டாருன்னா அது இவரு காட்டுற நீதி. வந்தேல போய் வேலை செய்ய, ஒரு 10 வருஷம் வேலை செய், அதுக்கப்புறம் பார்க்கலாம் நீ என் டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறியா இல்லையான்னு அப்படின்னு இவர் சொன்னார்னா அது இவருடைய நீதி. தொலைஞ்சு போனவனை தூக்கி வச்சு கொண்டாடினா இருப்பாரு, அது திரியகத்தின் நீதி. அவ்வளவு என்ன செய்யலாமா பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த நீதியில தான் என்னன்னாலும் செய்வீங்க. இப்ப நான் நீதிமான் ஆயிட்டேன், கிருபையின் கீழ இருக்கேன், நான் நீதிமான் ஆயிட்டேன், நான் இப்ப என்ன செஞ்சாலும் நான் நீதிமான்.
என்ன செஞ்சாலும் நீதிமான் அப்படின்றது சட்டத்திட்ட அடிப்படையில நீங்க புரிஞ்சிருக்குது. அதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். A legal righteousness will not work. ஏன்னா sin is not a legal problem. sin legal problem வைங்களேன், ஏதோ தண்டனையை போட்டுட்டு அப்புறம் போயிடலாம். sin டீப்பரான ப்ராப்ளங்க. அது ஒரு நேச்சர் ப்ராப்ளம், கரப்டட் நேச்சர். இட்ஸ் a corrupted nature issue. அது ஒரு அறிய முடியாம ஒரு சுபாவத்தின் ப்ராப்ளம். இப்ப நான் ஏதோ ரெட் சிக்னல் ஜம்ப் பண்ணிட்டேன், வண்டி ஓட்டிட்டே இருக்கும் போது சிக்னல் நிறுத்தாம போயிட்டேன். உடனே ஃபைன் பே பண்ண சொல்றாங்க. ஃபைன் பே பண்ணியாச்சு. பே பண்ண உடனே அதுக்கு முன்னாடி நான் குற்றவாளி, பே பண்ண பிறகு நீதிமான். சரி, ரேப் பண்ணிட்டேன், என்னை போட்டு ஜெயில போட்டாச்சு. சரிங்களா, 15 வருஷம் நான் ஜெயில இருந்துட்டேன். திரும்ப வெளியில வரேன், திரும்ப ரேப் பண்ண மாட்டேன்னா பண்ணவே முடியாதா? அந்த தண்டனை என்னுடைய சுபாவத்தை மாற்றாது. நல்லா கவனிங்க, இவர் வழங்குற நீதி இருக்கே, தண்டனை என்றும் நீதி, அது வேற தொடாதுங்க. பழத்தை மாத்திரம் வெட்டிக்கிட்டே இருக்கும், வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டிதான், வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான், வேற தொடாது. ஏன்னா வேற எங்க இருக்குதுன்னா இங்க இருக்குது, பிளாக் ஹோல்ல இருக்குது, பிளாக் ஹோல் இருக்குது. அந்த பிளாக் ஹோல்ல இறங்கி நமக்கு சுகம் உண்டாலன்னு வச்சுக்கோங்களேன், தேவனுடைய நீதி நிறைவேறல. இதுல இறங்கி சுகம் உண்டாகி திரும்ப அவரை அறியணும், அவருடைய பரிசுத்தத்திலும் அன்பிலும் நீதியிலும் ஜீவனிலும் பங்கெடுத்து அதை நான் அனுபவிச்சு அதன் வாய்க்காலாய் நான் மாறும் பொழுது நான் நீதிமானா இருக்கிறேன், நீதிமானா இருக்கு. புரியுதுங்களா? இதுல என்ன ப்ராப்ளம்னா, இயேசு பிதாவின் தற்சொரூபம் படிச்சோம். அது எபிரேயர் 1:3, யோவான் 1, கொலோசியர் 1:16, இதெல்லாம் போய் படிங்க. நிறைய தடவை போன வாரம் படிச்சிருக்கோம். He is the mirror image. தற்சொரூபமா இருக்கிறார். He is the exact representation. அப்படியே அப்பாவை காட்டுறவர். சோ அப்பாவோட ஒரு சைட காட்டுறவர் தான் இயேசுவா? இன்னொரு சைடு இருக்கு, அது யாருக்கும் தெரியாத சைடு, அது வெளியில நான் வேற மாதிரி. அப்படியா? இயேசு is the perfect representation of the Father as a whole or just one side of him? If Jesus is the representation of the Father as a whole, பிதாவின் முழுமையை வெளிப்படுத்துகிறவராயிருந்தா இயேசு, அவர் பாவத்தை எப்படி டீல் பண்ணாரு? என்னைக்காவது பாவிய திட்டிருக்காரா இயேசு? ஏதாவது ஒரு பாவிய திட்டிருக்காரா? எங்கேயாவது 4 காஸ்பல்ல ஏதாவது ஒரு பாவம் செஞ்சவனை பார்த்து இது பண்ணிருக்காரா? இல்லாட்டி ஏதாவது பாருக்குள்ள போயிட்டு தண்ணி இதெல்லாம் போட்டு வாட்சி விட்டு இதெல்லாம் பண்ணாரா? ஒன்னும் பண்ணல. ஆனா தேவாலயத்துக்குள்ள போய் சாட்டை எடுத்து அடி அடின்னு அடிச்சார், இதெல்லாம் தூக்கி விட்டார். சோ இயேசு ஒரு கேட்டகரி மேலதான் கோபப்படுறார். அவருக்கு கோபம்ன்றது ஒரு கேட்டகரி மேலதான். என்ன? எது மேல? மதத்தின் மீது. மத தலைவர்களை திட்டிருக்காரு, மதத்தை எதிர்த்திருக்காரு. ஆனா இங்க பாருங்க, இங்க மத தலைவர்கள் தான் நீதி காட்டுறது. நீ பாவம் செஞ்சிட்டியா, அவ்வளவுதான், நீ மேல வராத, இவனை டிமோட் பண்ணு, இவனை தூக்கி அடி, இவனை டிரான்ஸ்பர் பண்ணு, இவன் மேல ஊழியம் செய்யக்கூடாது, இவன் இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது. ஒரே இவர்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க, எல்லாமே டிசிப்ளின் பண்றாங்க. ஏன்னா நீதி என்ன? நீதி உள்ள போய் சோகமாக்கும், உறவுலதான் அது சோகமாகும், உறவுலதான் சோகமாகும். அதுதான் இன்ஸ்டிடியூஷன் சர்ச்சில் இது வேலைக்காக. கம்யூனிட்டி குடும்பத்துலதான் இந்த இருதயம் சுகமாகும். பாவத்தை சட்டத்திட்ட அடிப்படையில பார்த்து, பாவத்தை வியாதியா பார்க்காம பாவத்தை சட்டத்திட்ட அடிப்படையில பார்க்கறது தான் பெரிய ப்ராப்ளம் இந்த கண்ணாடியில். அப்படி பார்க்கும் பொழுது நீதியோட டெஃபினேஷன் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுது. நீதியோட டெஃபினேஷன் மாறும் பொழுது
நல்லா கவனிங்க. பாவத்தோடைய டெஃபினேஷன் தப்பா இருந்துச்சுன்னா நீதியோட டெஃபினேஷன் தப்பா இருக்கும். நீதியோட டெஃபினேஷன் தப்பா இருக்கும்னா நீங்க சிலுவையை புரிஞ்சு வச்சிருக்கிற விதம் தப்பா இருக்கும். சிலுவையை புரிஞ்சு வச்சிருக்கிற விதம் தப்பா இருக்கும்னா உங்களுடைய உறவுகள் எல்லாமே ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா சுவிசேஷமே தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. உறவுகள் தப்பா இருந்ததுன்னா முடிஞ்சது வாழ்க்கை. பிதா குமாரனை போட்ட வெளுத்து வெளுத்து வாங்கின இடமா இருந்தால் சிலுவை, இயேசு நம்ம யார்கிட்ட இருந்து காப்பாத்தினாரு? இயேசு ரட்சித்தார் 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 சொல்றோம்ல, இயேசு யார்கிட்ட இருந்து நம்மளை ரட்சித்தார்? இந்த தேவன்கிட்ட இருந்து ரட்சித்தார். அப்படி பார்த்தா பிதாட்ட இருந்து ரட்சித்தார். பிதாட்ட இருந்து ரட்சிக்கிறதுக்காக இயேசு வந்தாரு? பிதாட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வந்தாரா? பிதாட்ட இருந்து ரட்சிக்கிறதுக்காக வந்தாரா? ஒரு சைடு பிதாட்ட இருந்து காப்பாத்தி இன்னொரு சைடு பிதாட்ட கொண்டு போறதுக்காக வந்தாரா? இல்லைங்க, தப்பு பண்றோம். சுவிசேஷத்தை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் ட்ரினிட்டியில இல்லாம வேற எங்கேயோ ஆரம்பிச்சதுனால எல்லாமே தப்பா போயிருக்கு. பிதா இயேசுவின் மீது கோபாக்கினையை ஊற்றினார். இயேசுவை தண்டித்தார். நமது பாவத்தின் நிமித்தம் தண்டித்தார். கோபாக்கினை இயேசு மீது ஊற்றினார். இயேசுவை நமக்காக தண்டித்தார். இப்படி எங்கேயாவது வசனம் இருக்குதா புதிய ஏற்பாடுல? நியூ டெஸ்ட்மெண்ட்ல ஏசாயா 53 விட்டுருங்க, சரிங்களா? அது என்னன்றது நான் சொல்றேன். சிலுவை புதிய ஏற்பாட்டு மேட்ரு தானே, புதிய உடன்படிக்கை எல்லாம். சோ நம்ம சொல்றோம்ல, பிதா இயேசுவின் மீது கோபாக்கினை ஊற்றினார், பிதா இயேசுக்கு முகத்தை மறைத்தார். பாவத்தை பாராத சுத்த கண்கள், பாவத்தை பாராத சுத்த கண்கள். அவர் ரொம்ப ஹோலி காட், அதனால அவர் பாவத்தை பார்க்க முடியல, அதனால கொஞ்சம் திருப்பிட்டார் இயேசுட்டு இருந்து அப்படின்னு எங்க இருக்குது? புதிய ஏற்பாட்டுல பிதா முகத்தை மறைத்தார் இருக்கா? இயேசுவை தண்டிச்சார்னு இருக்கா? இயேசு மீது கோபாக்கினை ஊத்தினார்னு இருக்கா? இதெல்லாம் இல்லைங்க. இதெல்லாம் பைபிள்ல இல்ல. சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கோம். பல வருஷமா சொன்னதுனால பைபிள்ல இருக்குதான் நினைச்சுக்கிறோம். இதெல்லாம் பைபிள்ல இல்லாத மேட்டர். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினேன். அது ஏசாயா 53. அது என்னன்றது புதிய ஏற்பாட்டுல என்ன இருக்கு? புதிய ஏற்பாட்டுல என்ன இருக்குன்னா, ரொம்ப போனா 2 கொரிந்தியர் 5:21 வருவாங்க. பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். இயேசு பாவமாக்கப்பட்டார். அது யாருமே கேள்வி கேட்கல. இயேசு பாவமாக்கப்பட்டார். இயேசு பாவமாக்கப்பட்டார். அப்புறம் என் தேவனே என் தேவனே அப்படின்னு கத்துனார். என் தேவனே என் தேவனே. சோ இந்த கண்ணாடியை மாட்டிட்டு இருக்கும் போது எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, இயேசு பாவமாக்கப்பட்டார், அதனால பிதா அவரை பார்க்க முடியல. சோ பிதா முகத்தை திருப்பிட்டாரு. முகத்தை திருப்பதுனால இயேசு என் தேவனே என் தேவனேன்னு கூப்பிட்டார். நான் போன வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஏன் கூப்பிட்டாரு. இயேசு பாவமாக்கப்பட்டார்னா அவர் பாவம் செஞ்சனாலயா பாவமானாரு? யார் பாவத்து நிமித்தம் ஆனாரு? நம்ம பாவத்து நிமித்தம் ஆனாரு. இயேசு மரிக்கணுங்களா? அவங்க இயேசு மரிக்கணுமா? பாவத்தின் சம்பளம் தானே மரணம். சோ இயேசு பாவம் இல்லாம தானே பிறந்தாரு. சோ இயேசு மரிக்கணும்னு அவசியமா? இயேசுக்கு மரணம் இருந்ததா? வளர்ந்தாருல, 1 வயசு, அப்புறம் 10 வயசு, அப்புறம் 20 வயசு, அப்புறம் 30 வயசு, பாடி குரோ ஆச்சுல. சோ அவரு அப்படியே இருந்துட்டே இருந்திருக்காருங்களே, சிலுவைக்கு போகாம 70 வயசுல 80 வயசுல லொக்குன்னு இருமி அப்புறம் செத்துருப்பாரா 90 வயசுல? என்ன நினைக்கிறீங்க? வளர்ந்தாருன்னா அப்படித்தானே செத்துருக்கணும்.
ஆனா மரணம் இருந்ததா அவருக்கு? பாவம் இல்லாம தானே இருந்தார். சோ யாருடைய மரணத்தை ருசி பார்த்தார்? யாரோட மரணத்தை மரித்தார்? Whose death did he die? Whose sin did he become? யாருடைய பாவமானார்? நம்முடைய பாவமானார். யாருடைய மரணத்தை ருசி பார்த்தார்? நம்முடைய மரணத்தை ருசி பார்த்தார். அதை போலவே இது யாருடைய கூக்குரலை கத்தினார்? யாருடைய கதறலிலே பங்கெடுத்தார்? யாருடைய கூக்குரலாக இவர் வெளிப்படுத்தினார்? நம்முடைய கூக்குரல். நம்முடைய கூக்குரல், என் தேவனே என் தேவனே. அந்த ஒரு இடத்தை தவிர ஒரு தடவை கூட அவர் தேவன் சொல்லி அவர் அட்ரஸ் பண்ணவே இல்லை. மை டாடி மை டாடி மை டாடி சொன்ன ஒரே ஒரு இடத்துலதான் அவரை என் தேவனே அப்படின்னாரு. எப்பனா அவர் பாவமான பொழுது. சோ பாவம்னா என்னதுங்க? டேடிய தேவனா பாக்குறதா தான் பாவமே. டேடிய இந்த தேவனா பாக்குறது தான் பாவமே. அப்படி பாவமானா என் தேவனே என் தேவனே எனக்கு கேட்டு. ஆனா அப்படி மறிக்கல, அப்படி சொல்லி மறிக்கல. சரிங்களா? ஏன்னா பிதாவே உடைய ஆவி உடைய கருத்துல ஆவி ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிதான் மறிச்சார். எப்படின்னா பிதா முகத்தை மறைக்கவில்லை. படிச்சோல்ல சங்கீதம் 22, 24. மறைக்கல, இறங்கினார். இறங்கி இயேசுவை கண்டுபிடித்தார். இயேசு பிதாவை கண்டுபிடித்தார் பரிசுத்தாவியின் வெளிச்சத்திலே. சோ அந்த இருளை கிழிக்கிறார் பாருங்க இயேசு. அந்த குருட்டாட்டத்தை கிழிக்கிறார். அந்த உடைந்த பிளாக் ஹோலை சுகமாக்கினார். அங்கதான் ரெகன்சிலியேஷன் ஹேப்பன். இயேசு கோபாக்கினி ஊத்துனாரு, தண்டித்தாரு, பிதா முகத்தை மறைத்தாரு. இந்த கான்செப்டே கிடையாது. இது கான்செப்டே கிடையாது. ரட்சிப்பு அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் சொட்டேரியோ, கிரீக், சால்வேஷன், சேவ்ட், சோசோ. இதெல்லாம் போய் மீனிங் படிச்சு பாருங்க. ஒன்னும் சட்டத்திட்டின் அடிப்படையிலே வரல. அந்த அம்மா பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னா ஹீலிங். ரட்சிப்புன்றது இந்த இருதயத்தை சுகப்படுத்துறது தான் ரட்சிப்பு. பாவம் என்ற வியாதியை சுகப்படுத்துறது தான் ரட்சிப்பு. குருட்டாட்டத்தை சுகப்படுத்துறது தான் ரட்சிப்பு. நீதி என்பது உத்திர சுவிகாரத்திலே நாம் போய் குமாரனாய் வீற்றிருப்பதுதான் நீதி. அதுதான் நீதியாக்கப்பட்டிருக்கும். ரெஸ்டோர் டு ஒரிஜினல் டிசைன், ஒரிஜினல் இன்டென்ஷன். பிதாவின் பரம நோக்கத்திற்கு நாம் திரும்பவும் கொண்டு போய் வைக்கப்பட்டோம் இயேசுவின் மூலமாக. அவருடைய மரணம், உயிர் தெழுதல், பரமேறி சென்ற மூலமாய் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ரத்தம், பலி, பாவம் அப்படின்ற மேட்டர்லாம் கனெக்டடா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது ஏசாயா 53 எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்த வாரம். ஆனா இது ரொம்ப முக்கியமான மேட்டர். லீகல் அண்டர்ஸ்டாண்டிங் அதை மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹஸ்பண்ட் எப்படி ஒய்ஃபை லவ் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா சிலுவையை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா, கிராஸ தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னா மேரேஜே ஒர்க்காகாது. இந்த பிளட்டுக்கும் இந்த பாடிக்கும் சட்டத்திட்டத்துக்கும் ஒரு சம்மந்தம் இல்லைங்க. இது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். மனித குலம் பாவத்திலும் இருளிலும் உழுந்த பொழுது அவங்கள அப்படியே நாங்க விட மாட்டோம். அவங்க எந்த ஆழத்துல போய் இருந்தாலும் அந்த ஆழத்துல இறங்கி அவர்களை மீட்டெடுத்து திரும்பவும் அவருடைய நோக்கத்துக்கு நேராய் கொண்டு வந்து நிறுத்துவோம்னு சொல்லி இறங்கின வேலை இது. இது ஒரு பேமெண்ட் இல்லை. இயேசு பிதாவுக்கு விலைக்கரையம் செலுத்தல. இயேசுதான் பிதா செலுத்தின விலைக்கரையம் நம்மளை ரீச் பண்றதுக்கு, நம்முடைய பிளாக் ஹோலை ரீச் பண்றதுக்கு பிதா பே பண்ண பிரைஸ் இஸ் திஸ். சேர்ந்து பங்கெடுப்போம். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Daddy. Thank you, Lord. இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்கும் உடைய அன்பின் ஆழம், அகலம், ஆழம், நீளம், உயரம் புரிவதாக எங்களுடைய ஆழமான இடங்களிலே உடைய அன்பு எங்களை சுகப்படுத்துவதாக. ஆழமான இடங்களிலே உடைய அன்பு சுகப்படுத்துவதாக.
See, இந்த அன்பை இதை புரிஞ்சுக்கிட்டாதான் கிவிங் புரியும். லவ்விங்க்கும் கிவிங்க்கும் இருக்கிற கனெக்ஷன் புரிஞ்சாதான் கிராஸ் புரியும். For God so loved the world, he gave. உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததுனால ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். சோ அன்பு கூர்ந்ததினாலே கொடுத்தார். கோபமா இருந்ததுனால அன்பு கூர்ந்ததினாலே கொடுத்தார். சோ கொடுப்பதுன்றது அன்பின் நிமித்தம் வருது. அன்பு இல்லாம கொடுக்கலாம், ஆனா அன்பு செலுத்தும் பொழுது கொடுக்காம இருக்க முடியாது. சரிங்களா? அன்பு இல்லாம கொடுக்கலாம், 4 பேருக்கு காட்டுறதுக்காக கொடுக்கலாம், இல்லாட்டி இவருக்கு பயந்துகிட்டு கொடுக்கலாம். இந்த தேவனுக்கு பயந்துட்டு 10% எடுத்து கொடுத்துருவோம்டா, இவர் பெரிய பிரச்சனை பிடிச்சாரு அப்படின்ட்டு பயத்துல கொடுக்கலாம். இல்லாட்டி 4 பேர் பார்க்கணும்னு கொடுக்கலாம், இல்லாட்டி என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு கொடுக்கலாம், இன்னும் கொடுத்தா நிறைய வரும்னு நினைச்சு கொடுக்கலாம், நிறைய விதத்துல கொடுக்கலாம். ஆனா அதெல்லாம் தவறான நோக்கம். அன்பிலிருந்து கொடுக்கிறது அதுதான் திரியேக கிவிங், ட்ரையூன் கிவிங். அந்த வெளிப்பாட்டில இருந்து கொடுப்பீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Hi everyone, I'm standing here right at the place where Life Hub is going to be located. You see the kids playing there? Right there is going to be the main building coming up. Finally, we have begun our construction work. Guess what? The building project is more like planting a tree that is going to bless generations with its shade. To plant a tree, you would dig deep to plant the seed. Similarly, for the building, you would dig deep to lay down the foundations. We need to clear the site of any debris, pull out unwanted stuff, and put down solid foundations in which the whole structure is going to stand. Working with these kids is just like that. It's more precious and important than the building itself. Here, we dig deep into their precious little hearts, root out the debris of lies about their identity, and lay rock-solid values as foundations of their lives. Soon, they would all be grown and become the future of our nation. I'm so excited in this journey to see their lives transformed. Moreover, it is not just going to be a place where we work on these kids. It will be a place where a beautiful multi-generational community thrives, where the young and the old play together, celebrate together, and grow together. Our vision is to build this learning center and make it an innovation hub where solutions to many real-world crises are found. Not only that, once we are able to finish the complete project with labs and equipments, we are planning to invite the kids from the local community who are underprivileged to come and learn for free in the evenings, conduct workshops for robotics and coding for them. We see a tremendous opportunity to work with the local community and empower them. I want to invite you to be part of this adventure. We need 2 crores to finish this building, and I encourage you to be part of this by donating whatever amount you can. Remember, the seed that you sow bears fruit for generations to come. Together, we can make a difference. God bless you.